ஸ்கூல்ல மும்மொழிகள் அப்படின்னு வைக்கிறது வந்து நீங்க ஒரு ஸ்கூல் சொன்னா பரவாயில்ல, எல்லா ஸ்கூல்லயும் நடக்குது. அது அப்படி அபாலிஷ் பண்ணணும்னா எல்லா ஸ்கூல்லயும் அபாலிஷ் பண்ணுவோம். பசங்க என்ன படிக்கணும்ன்றது பெற்றோர்கள் கிட்ட கேட்டுதான் வந்து அந்த சப்போஸ் இப்ப நான் தமிழ் படிக்கணும்னா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் தமிழ் படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். நான் போய் பிரெஞ்சுல என்ன சேர்த்து விட முடியுமா? அதே மாதிரிதான் நிறைய பேர், அதே மாதிரிதான் எல்லாரும், எல்லா பெற்றோர்களும் வந்து அவங்கவுங்க பிள்ளைகள் என்ன பாஷையில படிக்கணும், அதனால அவங்களுக்கு என்ன பலன் உண்டு ஃபியூச்சர்ல அப்படின்றதுதான். இப்ப நீங்க கேக்குற கேள்வி வந்து ஒட்டுமொத்த எல்லா ஸ்கூல்லயும் இருக்கு அந்த அந்த விஷயம். இல்லங்க, அதாங்க திணிக்கிறது வந்து நீங்க ஒரு ஒரு ஆக்டா கொண்டு வரலாம், மனுஷனோட வாழ்க்கையில வந்து கொண்டு வர முடியாது. மனுஷனோட வாழ்க்கையில வந்து எந்த ஒரு விஷயமோ சேதமோ திணிக்க முடியாது. அது வந்து வெற்றி அடையாது. அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி. முதல்ல வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு +2 மாணவ மாணவிகளுக்கு எக்ஸாம் தொடங்கி இருக்கு. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, பிரஷர் எடுத்துக்காதீங்க, நல்ல நேரம் எடுத்து நல்லா தூங்குங்க. கரெக்டான நேரத்தில் தூங்குனாதான் உங்களுக்கு வந்து பிரெயின் ஒர்க் ஆகும். கரெக்டான அந்த சப்ஜெக்டை நீங்க படிக்கும் போது நல்ல நீங்க வந்து ஏதோ டவுட் இருந்தா கூட நீங்க கேட்டுக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட டவுட் கேட்டுட்டு நல்லா படிச்சு நல்லபடியா வரணும்னு நான் வாழ்த்துறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுக்கு மேல ஆகுது. ஆனாலும் இப்ப ரீசெண்டா நடக்கிற நிகழ்ச்சிகள்ல அவரோட கருத்துக்களை வெளிப்படையா வைக்க மாட்டாரு, மறைமுகமாவே வைக்கிறாரு. மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்கிறாரு, ஆனா மறைமுகமா விமர்சிக்கிறாருன்ற கருத்துக்கள் வருது. அவரையும் விமர்சிக்கிறாங்க. அதனால அவரோட அரசியல் பார்வையை எப்படி பாக்குறீங்க? முதல்ல பிரஸ் வந்து சந்திக்கிட்டோமே. நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, அவரே தான் கேள்வி கேட்கணும். விஜய் அவர்கள் வந்து இன்னும் பிரஸ்ஸே சந்திக்கல. பிரஸ் சந்திச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதிலும் வந்துடும். சார், தொடர்ந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரத விமர்சனம் பண்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அது விமர்சனம் கிடையாது. இது வந்து சமூக சேவை பண்றது யாருக்கு மனசுல தைரியம் இருக்கோ, யாருக்கு மனசுல ஆசை இருக்கோ, அவங்க எல்லாரும் வந்து அரசியலுக்கு வர. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு சில மாதங்கள் தான் வருது. உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாங்க? நல்லதா நடக்கும்.